ஆக்சுவலா ஷாப்பிங் போறதா தான் சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஆனா போற வழியில ரேணுகாக்காக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்க. யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காஞ்சிபுரம் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்கதா சொல்லி ஃபோன் வந்ததா சொன்னாங்க. உடனே ஷாப்பிங் ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டு அப்படியே நேரா காஞ்சிபுரம் போயிட்டாங்க. இங்க இருந்து காஞ்சிபுரத்துக்கு கார்ல தான் போனீங்களா? ஆமா மாமா, கார்லயே தான் நாங்க போனோம். ஜிஹெச்சுக்கு போன உடனே அங்க என்ன வாசல்லே நிக்க வச்சுட்டு அவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. ஆனா போயிட்டு கொஞ்ச நேரத்துல சீக்கிரம் வந்துட்டாங்க. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன டேட்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? 20ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஆனா கரெக்டா வியாழக்கிழமை, அது மட்டும் கன்ஃபார்ம். கரெக்ட். 20th அன்னைக்கு வியாழக்கிழமை தான். அன்னைக்கு பர்டிகுலரா அந்த டேட்ல வனிதான ஒரு லேடியும் ரேணுகான ஒரு லேடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. நீங்க டீல் பண்ற கேஸுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எனக்கு அது மட்டும் தெரியணும். உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு பல விஷயங்கள் கிளியர் ஆயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல்ரைட். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் என்ன கூப்பிடலாம். ஓகே? கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். என்னாச்சு மாமா? அத்தை, நீங்க குத்துமதுப்பா சந்தேகப்பட்டது கிட்டத்தட்ட உண்மைன்னு எனக்கே தோணும். என்னப்பா சொல்ற? ஆமா அத்தை, மாமாவோட கொலையில வனிதாவுக்கும் ரேணுகாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? கண்டிப்பா இவங்க 2 பேரும் தான் மாமாவை கொலை பண்ணிருக்கணும். இல்ல இவங்க 2 பேர்ல ஒருத்தர் பண்ண கொலைக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணிருக்கணும். இது மட்டும் கன்ஃபார்ம். போங்கம்மா. ஓகே, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே, உட்காருங்க. ம், சார் ஏதோ விஷயமா வர சொன்னீங்க. உட்காருங்க சுரேஷ். நான் திரும்ப கூப்பிடுறேன் 5 மினிட்ஸ்ல. உட்காருங்கம்மா. சார் சொல்லுங்க சார், ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சிருக்கு சுரேஷ், பட் ஒரு பேட் இன்ஃபர்மேஷன். விமலோட கொலையில உங்க ஒய்ஃபும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. எப்ப வேணாலும் உங்க ஒய்ஃப் அரெஸ்ட் ஆகலாம். உடனே என்ன ஆதாரம்னு கேட்காதீங்க. ஆதாரம் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க எதையும் மறைக்க வேணாம்னு நினைக்கிறேன். சார் நான் எதையும் மறைக்கல சார், மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை சார். ஓகே சுரேஷ், நான் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வரேன். எங்களுக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸை வச்சு எப்ப வேணாலும் உங்க ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ண முடியும். அவங்க தப்பு பண்ணாங்களோ தப்பு பண்ணலையோ, ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்கள திடீர்னு போய் அரெஸ்ட் பண்ணா அதனால் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வருங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம தெரிஞ்சவங்களாயிட்டோம்,
பழகிட்டோம். சரி, ஏதாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு தோணுச்சு. சார் நீங்க பேசுற எதுவும் எனக்கு புரியல சார். என்ன உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க? விமல் கொலை வழக்கில் உங்கள் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட எவிடன்ஸை நான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்க முடியும். நான் அப்படி பண்ணாத பட்சத்தில் உங்கள் ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி நான் செய்யாமல் இருக்கணும்னா பதிலுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியணும். வாட் யூ மீன்? இதை வெளிப்படையாக பேசுனா சங்கடமாக தான் இருக்கும். பட் நீங்கள் தெரிஞ்சவர், உங்கள்கிட்ட பேசுகிறதுல தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சுரேஷ், இதுக்கு ஒரு 25 lakhs செலவாகும். இதை நான் எனக்காக கேட்கலைங்க. இதில் நிறைய பேருக்கு ஷேர் இருக்கு. பட் நான் யார் என்னங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல முடியாது. பட் நீங்கள் இதுக்கு தயார்னா உங்களுக்கு நாங்கள் ஃபேவர் பண்ண முடியும். என்ன சுரேஷ், பதிலே சொல்ல மாட்டீங்க? ஆல்ரைட் மிஸ்டர் முத்தையா, நீங்க இப்படி வெளிப்படையா கேட்கறதுனால நானும் ஒண்ணு சொல்றேன். நீங்க 25 லட்சம் கேட்டீங்க, நான் உங்களுக்கு 30 லட்சம் தரேன். முதல்ல என் ஒய்ஃபை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சார் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். என் ஒய்ஃப் காணாம போனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு இடம் விடாம தேடிக்கிட்டு இருக்கேன் சார். தமிழ்நாடு முழுக்க எனக்கு தெரிஞ்சவங்க யார் யார் எங்கெங்க இருக்காங்களோ எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணி தேட சொல்லியிருக்கேன் சார். உங்ககிட்ட புகார் கொடுத்ததோட நான் ஒதுங்கி போல சார். ராப்பகலா நாயா பேயா தெரு தெருவா தேடிக்கிட்டு இருக்கேன் சார். என் ஒய்ஃபை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா 30 லட்சம் என்ன சார், 50 லட்சம் தரத்து கூட நான் தயாரா இருக்கேன் சார். முதல்ல இதை பண்ணுங்க சார். இந்த கேஸ்ல இருந்து அவளை எப்படி வெளியில கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும் சார். சார் உண்மையாவே இந்த கேஸுக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா எனக்கு தெரியாம என் ஒய்ஃப் எதுவுமே செய்ய மாட்டா சார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார். அது இல்லை மிஸ்டர் சுரேஷ், நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் தயவு செஞ்சு முதல்ல ரேணுகாவை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சார் நீங்க இதை செய்வீங்க, உங்களால செய்ய முடியுன்ற நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்டயே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்படி ஒரு வேளை என் ஒய்ஃப் கொலையே பண்ணியிருந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்படல சார். அரெஸ்ட் பண்ணுங்க, உள்ள தள்ளுங்க, கோர்ட்டுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அங்க நான் லாயரை வச்சு பேசிக்கிறேன் சார். என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் சார். சார் அதே மாதிரி சட்டப்படி செய்யக்கூடிய எதுவா இருந்தாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் சார். ஆனா அதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல எனக்கு என் ஒய்ஃப் கிடைக்கணும்ல சார். அதுக்கு ஒரு வழி பண்ணாம அடுத்த கட்டத்துக்கு போய் பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? சார் இப்படி பதில் சொல்லாம இருந்தீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? சார் நீங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில நான் போறேன் சார். அம்மா கிளம்பலாம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். சொல்ல புரியல, ரிமாண்ட்ல போடுவா. போடா உள்ள. போ. உள்ள போடா. போடா.
என்னப்பா இது, இந்த ஆள் இப்படி பேசுறாரு? 25 லட்சம் ரூபாய் பணம் கேக்குறதுனா லஞ்சம் தானே? அவ்வளவு அயோக்கியனா இவன்? இல்லம்மா, அவன் என்ன ஆழம் பார்க்க பாக்குறான். அவன் கேட்ட 25 லட்சத்தை நான் தரேன்னு சொல்லியிருந்தா ரேணுகா காணாம போகல, அவன் எங்க இருக்கான்ற விஷயத்த நமக்கு தெரியுன்றத அவன் புரிஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனுடைய நடவடிக்கை டோட்டலாவே மாறி இருக்கும். இதுதான் போலீஸ்காரங்களுடைய புத்தி. அட கடவுளே, அதான் அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா ரேணுகாவை முதல்ல நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க. அது செஞ்சீங்கன்னா நீங்க கேட்டதுக்கு மேல பணம் தரேன்னு அவன் வாய் அடைச்சான். நீங்களே பாத்தீங்களே, பதிலுக்கு எதுவுமே பேசாம எப்படி இருந்தான்னு. இவனை எல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும். சுரேஷ், ரேணுகாவை நீ எப்ப போய் பார்க்க போற? பாவம், அவ தனியா எவ்வளவு கஷ்டப்படுறாளோ. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இந்த நாடகம் ரொம்ப நாள் நடக்காது. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். நீங்க வண்டியில இருங்க. வேற வழி இல்லை தண்டபாணி. வாயை திறந்து நீ பேச மாட்டேங்கிற, அப்படியே பேசினாலும் உண்மையை பேச மாட்டேங்கிற. உண்மையை வர வைக்க வேற வழி தெரியல. அதான் டாக்டர். எஸ் சார். ம் சார், என்ன ஒன்றும் பண்ணாதீங்க சார். சார் ப்ளீஸ், வேணாம் சார். வேற வழி இல்லை தண்டபாணி, உங்கள்கிட்ட உண்மையை வர வைக்கிறதுக்கு. உண்மையை கொஞ்சம் நாள் கழிச்சு நீ சொன்னா கூட அது உபயோகமா இருக்குமான்னு தெரியல. அதனால தான் இப்படி ஒரு காரியம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்லை வேணாம், சொன்னா கேளுங்க சார். வேணாம் சார். மிஸ்டர் தண்டபாணி, இப்போ உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். இல்லை, நான் தூங்க மாட்டேன். நான் முழிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். குட். நீ முழிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், உண்மையை சொல்லணும். அப்பதான் விமலோட கேஸில் எனக்கு ஒரு முடிவு தெரியும். சார், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல சார், நான் தான் விமல் சாரை கொன்னேன். நான் தான் ஏரியில் தூக்கி போட்டேன். அதான் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். இதுக்கு மேலே என்ன வேணும்? விமலை நீ கொலை பண்ணுறதுக்கு உனக்கு எந்த நியாயமும் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் நீ யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் உன் மேலே பழிய போட்டுட்டுருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு உன் குடும்பத்து மேலே உனக்கு அக்கறை இருக்கோ இல்லையோ, எனக்கு நிறையவே இருக்கு. அதனால தான் அப்பாவியாக இருக்கிற ஒருத்தன் எதுக்காக யாரையோ காப்பாற்ற கடைசி வரைக்கும் ஜெயிலே கடந்து சாகணும்னு தோணுச்சு. வேற வழியே தெரியாம தான் உண்மையை வரவழைக்க இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாகி போயிடுச்சு. பாருங்க சார், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நடந்ததை மட்டும்தான் சார் சொல்ல முடியும். இல்லை அதை எப்படி சார் என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற. ஆனால் எனக்கு என்னமோ எங்கள் மாமா விமலை அவங்க ஒய்ஃப் வனிதாவே கொலை பண்ணியிருப்பாங்களோட சந்தேகமாக இருக்கு. சந்தேகம் கூட இல்லை, கன்ஃபார்மாக வனிதா தான் கொலை பண்ணியிருக்கணும். எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்களும் சாட்சிகளும் அப்படி தான் இருக்கு. இல்லை சார், வாய்ப்பே இல்லை சார். அவங்க ரொம்ப பாவம் சார். வாய்ப்பு இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க தண்டபாணி? அவங்க 2 பேருக்குள்ள டைம் சரியில்லாமல் இருந்திருக்கு. விமல் ஊரில் இருந்து வந்ததுலேருந்தே 2 பேருக்குள்ள பயங்கர சண்டையாக இருந்திருக்கு. அவ்வளோ ஏன், எலியும் பூனையுமா இருந்த வனிதாவும் ரேணுகாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ரேணுகா வனிதாவை பார்க்க வீட்டுக்கு வந்து போகிறதும், வனிதா ரேணுகாவை தேடி வெளியே போய் மீட் பண்ணுறதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? அது வந்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே சார்.
கரெக்ட் கரெக்ட் தண்டபாணி. நீங்கள் நினச்ச மாதிரி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். விமலுக்கும் வனிதாவுக்கும் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். அதோட தொடர்ச்சியா விமலை வனிதா கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கணும். இப்போ என்னோட சந்தேகம் எல்லாமே இந்த கொலையை வேற யாரோ பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் இல்லை. இந்த கொலையை வனிதா பண்ணாங்களா இல்லை ரேணுகா பண்ணாங்களான்றது மட்டும்தான் எனக்கு சந்தேகமே. சார் இல்லவே இல்லை சார். ரேணுகா அம்மா ரொம்ப நல்லவங்க சார். ரேணுகா அம்மா ரொம்ப பாவம் சார். அந்த விமல் லேசுப்பட்ட ஆள் இல்லை. அவன் ஒரு அயோக்கியன். என் வார்த்தையை நம்புங்க சார், நம்புங்க சார். நான் உண்மையை தான் சொல்கிறேன் சார், நம்புங்க சார். கரெக்ட் தண்டபாணி. விமல் தப்பானவன்றது எனக்கும் நல்லா தெரியும். அதனால தான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குறேன். விமல் என்ன தப்பு பண்ணா? எதுக்காக வனிதா அவனை கொலை பண்ணாங்க? ரேணுகா அம்மா ரொம்ப நல்லவங்க சார். அவங்க வனிதா மேடத்துக்கு ஃப்ரெண்டு. வனிதா மேடத்துக்கு விசுவாசமாக இல்லாமல் ரேணுகா அம்மாவை தப்பான கண்ணோட்டத்தோட விமல் சார் நெருங்கினார். பிரச்சனையே அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அப்போ கொலை பண்ணது ரேணுகா தானே? இல்லை சார். இதை பாரு தண்டபாணி, சொல்லு தண்டபாணி. கொலை பண்ணது ரேணுகா தானே? ரேணுகா தானே? ரேணுகா அம்மா கிட்ட விமல் சார் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணார். வனிதா அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆனால் ரேணுகா அம்மாவுக்கு நான் விசுவாசி சார். அவங்க அப்பா போட்ட விப்பை தின்னாங்க சார். அவங்கள நான் காட்டி கொடுக்க மாட்டேன் சார். சீச்சி, நீ எங்க தண்டபாணி காட்டி கொடுத்த? நீ உண்மையை தானே சொல்ற? எனக்கு தெரியும் ரேணுகா அம்மா இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ வனிதா தானே கொலை பண்ணுது? அப்படி சொல்ல முடியாது சார். வனிதா அம்மாவும் ரேணுகா அம்மாவும் ஒன்றா சேர்ந்து தான் சார் இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க, கொலை நடந்தப்ப நீங்க கூட இருந்தீங்களா? நீங்க பாத்தீங்களா தண்டபாணி? சொல்லுங்க. இல்லை சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு இந்த விஷயம் ரொம்ப லேட்டாக தான் சார் தெரியும். லேட்டானா ஏன் தண்டபாணி? எவ்வளவு நாள் கழிச்சு தெரியும்? எப்போ தெரியும்? சொல்லுங்க தண்டபாணி. தேங்க்ஸ் டாக்டர். இவர் நார்மல் ஆகணும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1 ஹவர்ல கண்ணு முழிச்சிருவாரு. ஓ, அவர் கண்ணு முழிச்சதும் இந்த டோஸை கொடுத்துருங்க. இதுல ஒன்று மட்டும் கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். துளசிங்கம் மாறி சார், ரேணுகாவை கொண்டு போய் பத்திரமா மறைச்சு வச்சிருக்கிறது அவ புருஷன் சுரேஷ் தான். 2 பேரும் மஃப்டியில் போய் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. எஸ் சார். சுரேஷ் எங்கே போகிறான் எங்கே வரான்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியணும்.
இமீடியட்டாக எனக்கு அப்டேட் பண்ணும், புரியுதா? எஸ் சார். அது மட்டும் இல்லாமல் உங்களை மீறி அவன் எங்கேயும் போகக்கூடாது. உங்கள் கண் பார்வை முழுக்க அவன் மேலே தான் இருக்கணும். அவன் என்ன பண்ணாலும் சரி இமீடியட்டாக மெசேஜ் அனுப்பணும், இல்லை கால் பண்ணணும், புரியுதா? ஓகே சார். கிளம்பி போங்க. எஸ் சார். யோ ஆட்டோ வருதியா? இருங்க இருங்க. ஏம்பா யோ வண்டி எடுயா. சீக்கிரம் எடுப்பா வண்டியை. ஆட்டோ ஃபாலோ பண்ணு. சீக்கிரம் போயா.